ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ 6:00 ஆச்சு. என்ன எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ 6:00 தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் போயிருந்தேன்னா, ஒர்க் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் டைம்ஸ் கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ லைஃப் மோட்டிவேஷனல் கோட்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்க்கு எப்பயுமே வந்துட்டு ஷார்ட்கட் கிடையாது. டேரெக்டாக நம்ம போய் தான் ஆகணும். டேரெக்ட் வேல நம்ம போய் தான் ஆகணும். சரியா? எப்படி யோசித்து பார்த்தாலுமே. ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்ட் வேல போக பாருங்கள். அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையுமே கொடுக்க பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு லைஃப்பில் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறோம். ஸோ கதை சொன்னால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒரு மரம் வெட்டுறவர் இருக்கார். ஸோ அந்த மரம் வெட்டுறவர் பார்த்திங்கன்னா தன்னோட ஆற்றுல பார்த்திங்கன்னா மரம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவர் மரம் வெட்டி படகு செஞ்சு வச்சுருக்காரு, விற்கிறாரு. அதில் ஒரு 4-5 படகு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. இவர் செஞ்சு வச்சதே ஒரு 4-5 படகு தான் செஞ்சு வச்சுருக்காரு. அதுவும் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியில் பார்த்திங்கன்னா குதிச்சிட்டாரு. சரி, ஓகே, நம்ம நீச்சல் அடித்து போய் அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது பிடிக்க முடியல, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, என்ன கடவுள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் பார்த்திங்கன்னா புதுசாக அந்த சைடு நீச்சல் அவருக்கு தெரியாது. கடைசியில் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டார் தண்ணிக்குள்ளே. கடவுள் எப்படி ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே, நீங்கள் எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொன்னப்போ அங்கிட்டிருந்து ஒரு படகு வந்திருக்கு. ஸோ அதில் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒருத்தர் படகுல வந்திருக்காரு. வந்த உடனே வாங்கப்பா போட்டில் ஏறுங்க அப்படின்னு. இல்லைண்ணே, கடவுள் காப்பாற்றிக்கிடுவார், அவர் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, ஸோ கடவுள் காப்பாற்றிக்கிடுவார் அப்படி சொன்ன உடனே அவரும் போயிட்டார். ஸோ இன்னொருத்தர் வந்தார், கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்னு அவங்ககிட்டே சொன்னோடனே சரி, ஓகே, உன்னை கடவுள் காப்பாற்றிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். இவர் 3வது ஒரு படகு வந்துச்சு, அதுலேயாவது ஏறி போயிருக்கலாம். அதுலேயும் போகாமல் நீங்கள் போங்க, என்னை கடவுள் காப்பாற்றிக்குவாருன்னு சொல்லிட்டு கடவுள் நாமத்தை சொல்லிவிட்டு அவர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோடனே கடைசி வரைக்குமே யாருமே வரல. அப்புறம் தான் கடவுள் மேலே கூப்பிட்டு, நீலாம் ஒரு கடவுளா, என்ன காப்பாற்ற மாட்டேற அப்படின்னு சொன்னோடனே கடவுளே நேரில் தோன்றி, இந்த மாதிரி உனக்கு 3 படகா கொடுத்தேன், ஆனால் நீங்கள் ஒன்றில் கூட ஏறி போகல, எல்லையுமே ஏறி போகாமல் என்ன குறை சொல்லிகிட்டு இருக்க, என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடவுள் கொடுப்பாரு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி சக்ஸஸ் ஆகணுமே தவிர நம்ம கடவுளையும் மற்றவங்களையும் குறை சொல்லக்கூடாது, ப்ளேம் பண்ணக்கூடாது எப்பவுமே.